என்றாலே அவர்களை சுற்றி பல சர்ச்சைகள் இருக்கும். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் அதிக சர்ச்சைகளில் சிக்கிய நடிகை என்றால் அது நயன்தாரா தான். சமீபத்தில் கூட நடிகர் தனுஷை சரமாரியாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இதற்கு முன் நடிகை நயன்தாரா சந்தித்த சர்ச்சைகள் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரபுதேவாவுடன் காதல். 2011ஆம் ஆண்டு நடன இயக்குனர் பிரபுதேவாவுடன் நயன்தாரா காதலித்து வந்தார். அவர் வாழ்க்கையில் செட்டில் ஆகி அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். பிரபுதேவாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து நடந்தது. நயன்தாராவை பார்த்தால் காலால் எட்டி உதைப்பேன் என பிரபுதேவாவின் மனைவி பேசியது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. பின்னர் அவர்கள் பிரிந்தனர். அடுத்தது நயன்தாரா சிம்பு. நடிகை நயன்தாராவும் நடிகர் சிம்புவும் வல்லவன் படத்தில் ஜோடியாக நடித்த போது காதலித்து வந்தனர். அந்த படத்திற்கு பின் இருவரும் ஜோடியாக படவிழாக்களிலும் கலந்து கொண்டனர். நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களின் காதல் வாழ்க்கைக்கு எண்டு காடு போடப்பட்டது இருவரின் லிப்லாக் புகைப்படம் தான். அந்த புகைப்படம் லீக் ஆகி மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளானது. அதன் பின் இருவரும் பிரேக்கப் செய்து பிரிந்தனர். அடுத்தது கோவிலுக்குள் காலனி. 2022ஆம் ஆண்டில் நயன் விக்கி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் திருமலை கோவிலுக்கு சென்றபோது சர்ச்சையை கிளப்பினார்கள். நயன்தாரா விதிகளை மீறி காலணி அணிந்து சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அடுத்தது வாடகைத்தாய். திருமணமான 4 மாதங்களில் நயன் விக்கி 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி வாடகைத்தாய் மூலம் உயிர் மற்றும் உலகம் என்ற 2 குழந்தைகளின் பெற்றோரானதாக அறிவித்தனர். இந்த விவகாரம் அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தது. அடுத்தது அல்லு அர்ஜுனை இன்சல்ட் செய்த நயன். நடிகை நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்திற்காக விருது வாங்க மேடை ஏறிய போது அங்கு விருது வழங்க வந்த அல்லு அர்ஜுனிடம் இருந்து விருதை வாங்க மறுத்து அந்த விருதை விக்னேஷ் சிவன் கையால் வாங்குவேன் என கூறிவிட்டார். மேடையில் அல்லு அர்ஜுனை நயன்தாரா இன்சல்ட் பண்ணிய வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அடுத்தது தனுஷ் நயன் மோதல். நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் பியாண்ட் தி பேரி டேல் என்ற பெயரில் நீண்ட காலமாக உருவாகி வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த ஆவணப்படம் வெளியானது. அதில் ஒரு ப்ரோமோவில் நானும் ரவுண்டிதான் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளும் பாடல்களும் 3 வினாடி இடம்பெற்றிருந்தது. இதனையடுத்து நானும் ரவுண்டிதான் படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் படத்தின் பாடலையும் காட்சியையும் தன்னிடம் அனுமதிக்க கேட்காமல் வீடியோவில் பயன்படுத்தியதாக கூறி 3 வினாடிக்கு ரூபாய் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நயன்தாரா தனுஷை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசும் பொருளானது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.